எனக்கு அவள் தான் வேணும், நீ போயிடுறியா வெள்ளை பேப்பரில் கைத்து போடுவோம் இல்லை சாவரியா பேசிட்டு கம்மனு படுத்துக்கின மாதிரி இவர் கிருஷ்ணாவில் ஊற்றி என் மேலே எரிச்சிட்டாரு. எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால தான் நான் தப்பு பண்ணுறது தான். நீங்க ஒழுங்கா இல்ல சொல்லி அவ இன்னொருத்தரோட போனா நீங்க ஒத்துப்பீங்களா? என் பேர் தேவிக்கு மேடம், இளையந்தப்புலேருந்து வரேன். நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பா நான் 6வது பொண்ணு. நான் ஆறு பொம்பளை பசங்களா? 2 ஆம்பளை பசங்க 4 பொம்பளை பசங்க. நான் 5வது பொண்ணு. அடுத்தது தம்பி ஒருத்தர் இருக்கிறான். அப்பா ரிசர்வ் பேங்க்கில் வேலை செய்கிறாரு, ரிட்டையர் ஆகிட்டாரு. அம்மா வீட்டில் தான் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எக்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். படிக்கலையாம்மா? படிக்கல மேடம், அதை 6வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. சரி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பா ரொம்ப தண்ணி சாப்பிடுவார், அதனால என்னை வந்து அவங்க வந்து வேலைக்கு போகணும். வீட்டில் யாருமே படிக்கலையா? எல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிறாங்க. 5 6 அண்ணனுங்க எல்லாமே அந்த படிப்பு தான் படிச்சுக்கிறாங்க, யாருமே பெருசாக படிக்கல. அப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கும் போதே எங்கள் அக்கா கீழே மேலே இருந்தாங்க வீடு, எங்கள் வீட்டுக்கார் வந்து கீழே இருந்தாங்க. அப்போ போய் வர சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் என்னை பார்க்க ஆரம்பிச்சோம். நாங்கள் 2 பேரும் பார்க்க ஆரம்பிச்சோன்னு அவர் என்ன பண்ணார், என் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் நான் வந்து அவர் பேர் என்ன? குமார் அவர் பேரு. என்ன வேலை செய்யறாரு? அவர் இபி பேனல் போர்டுன்னு சொன்னாரு. இது வரைக்கும் எனக்கு அந்த எங்க வேலை செய்யறாருன்னு கூட எனக்கு தெரியாது மேடம். ஆனா இபி பேனல் போர்டு சொன்ன. அவங்க வீட்டுல வந்து 3 அக்கா 2 அண்ணா அவங்க. அப்போ நான் போயிட்டு வரும்போது இவர் என்னை பார்ப்பாரு, நானும் அவரை பார்த்து ஏதாச்சுமா சிரிச்சுக்கிட்டு அப்படிதான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேச ஆரம்பித்தோம், 2 பேரும் பேச ஆரம்பித்தோடனே அந்த மாதிரி ஃப்ரெண்டாக பேசலாம்னு நான் தான் சொன்னேன். சரி ஃப்ரெண்டாக பேசினதுன்னா சரி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷமா லவ் பண்ணோம். அவங்க வீட்டில் ஒத்துக்கல, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல? அவங்க அக்கா பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த பொண்ணு தான் கட்டி கொடுக்கணும்னு சின்னதுலேருந்தே பேசிட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ நான் கூட சொன்னேன், ஃப்ரெண்டாகவே இருக்கலாம், உங்கள் அக்கா பொண்ணு தான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, வேணான்னு சொன்னேன். இல்லை இல்லை, அது நான் வளர்த்து பார்த்த பொண்ணு, நான் கட்டிக்க மாட்டேன், நான் கட்டி தந்தா உன்னை தான் கட்டிப்பேன் அப்படி சொன்னாங்க. சரின்ட்டு அப்படியே கொஞ்ச நாள் 3 வருஷமா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டிலே தெரிஞ்சிச்சு, எங்கள் வீட்டிலே தெரிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டை போட ஆரம்பித்தாங்க. சண்டை போட்டோன்னே நான் என்ன பண்ணேன், இவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டிலே தெரிஞ்சு போச்சு. வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்க வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து வெள்ளிக்கிழமை அதுவும் அதான் 3 வருஷம் கழிச்சு தான் நான் போயிட்டேன், இவர் கூட போயிட்டேன். இவர் வடபழனி கோயிலில் வந்து இட்டுன்னு போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ஓனர்லாம் வந்தாங்க, ஒரு ஆஃபீஸ் ஓனராக, அப்புறம் மேனேஜரு, கூட வேலை செய்கிற பசங்க, அவரோட ஃப்ரெண்டுங்களாம் வந்தாங்க. வடபழனி கோயிலில் வந்து தாலி கட்டி கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ளேயும் சாயந்தரம் ஒரு ஈவினிங் ஆகிறதுக்குள்ளேயும் அவங்க அக்கா ஃபோன் பண்ணி ஒரே கத்து. எங்கள் வீட்டில் வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க மாமா எல்லாரும் போயிட்டு அசிசமாக பேசின்னு மண்ணெல்லாம் அள்ளி கொட்டினோடனே இவங்க வீட்லேயே சேர்க்கல, எங்கள் வீட்டிலே சேர்க்காத எழுதி வாங்கிக்கின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் வீடு எடுத்து வச்சுருந்தாரு. எம்ஆர் நகரில் அவர் வேலை செய்கிற 2 தெரு பக்கத்துலேயே வீடு எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே தான் இருந்தோம் 1 மாதமாக. அங்கே இருந்தோம், படுக்கிறதுக்கு பாய் கூட இருக்காது, சும்மா வீடு 2 3 சாமா தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மாலாம் அக்கா வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தேடி கண்டுபிடிச்சி அக்கா வந்து அழுதாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா வந்தாங்க. அப்புறம் அம்மா திட்டி அண்ணன் நல்லா திட்டிட்டு ஏதோ ஆயிடுச்சு போயிடுச்சு, அவங்கள சேர்த்துக்கலாம் நம்மளை சேர்த்துக்கணும், அவள் என்ன பண்ணுவான்னு சொன்னோடனே அப்புறம் அம்மா அண்ணா எல்லாம் வந்து பார்த்துட்டு உடனே அண்ணன் பீரோ கட்டிலெலாம் ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி கொடுத்து அம்மா வீட்டில் எனக்குன்னு கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச சாமான்லாம் கொடுத்தாங்க. அப்போ அம்மா 8 சவரன் நகை கொடுத்தாங்க. எனக்குன்னு வாங்கி வச்ச நகை சேர்த்து வச்சதெல்லாம் 8 சவரன் நகை கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் 1 வருஷமா நல்லா குடும்பம் அப்படியே போச்சு. அப்படி இருக்கிறப்ப நல்லா தான் இருந்த 1 வருஷம். எனக்கு குழந்தையே இல்லை 1 வருஷம். 1 வருஷம் கழிச்சு தான் பையன் பிறந்தான். 2006 கல்யாணம் ஆச்சு, 2008 பையன் பிறந்தான். பையன் பிறந்தோடனே இவர் என்ன சொன்னார், நம்ம கம்பெனி வைக்கலாம் சொந்தமாக அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கம்பெனிலாம் வைக்க வேணாம். எங்கள் அம்மா சொன்னாங்க, கல்யாணம் ஆன புதுசுலேயே அவங்ககிட்ட எதுவுமே கொடுத்துட்டாதான் அவன் உன்னை ஏமாத்திடுவான் அப்படின்னு என்னை பயம் வச்சதுனால நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் வேணான்னு சொன்னேன். உங்க அம்மா ஏன் சொன்னாங்க அவருக்கு நான் எதையும் கொடுத்துடாதேன்னு? அவங்களுக்கு பயமா இருக்கு. இன்னும் அவங்க வீட்டில் வந்து யாரும் சேரல இல்லைங்களா, அதனால வேணாம், அவனை நம்பி கொடுக்காத, எப்படியோ சொல்ல முடியாதுமா, கொஞ்ச நாள் பொறு, வேணான்னு சொல்லு, பொறுமையாக வைக்கலாம், குழந்தை இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லியிருந்தா அம்மா அப்பா வார்த்தைக்கு சொல்லுவாங்க. என்ன கம்பெனி வைக்கலான்னு? அது பேனல் போர்டு கம்பெனி, அந்த இபி பாக்ஸ் செய்கிறல அது சொந்தமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கேட்டுருந்தாரு. கல்யாணம் ஆன பிறகு நான் கொடுக்கல. சரி குழந்தை பிறந்துச்சேன்ட்டு எனக்கு கொடுக்காத வேற அவனுங்கன்னா கொடுக்க போறியா அப்படி இப்படின்னு டார்ச்சல் வந்துடுவோம். சரி அம்மாட்ட போய் அழுத, அம்மா போனால் போட்டோம், இந்த மாதிரி பிரச்சனை வருது வீட்டில் அப்படின்னு சொல்லி அம்மா முடிச்சிட்டோம், நீ எப்படின்னா கொடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கினேன், அவரே வச்சு எல்லாம் வாங்கினாரு. அதுக்கு மீண்டும் பணம் பத்தலை, உங்கள் அம்மா 1 லட்ச ரூபாய் கேளு, உங்கள் அப்பாவனா உங்கள் அம்மானா கேளுன்னாரு. அப்புறம் வந்து அழுது அப்பா கிட்ட அழுதம் பாரு. அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க, அதுலேருந்து 60,000 எடுத்து அம்மா கொடுத்தாங்க. சீட்டு எடுத்து பாதி தள்ளி போய் 60,000 கொடுத்தாங்க. கொடுத்து கம்பெனியை சரி நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்தாங்க. கம்பெனி வச்ச உடனே என்ன பண்ணாரு,
கம்பெனி வச்சு ஒரு 6 மாசம் கூட ஆகல. பக்கத்து கம்பெனியில வந்து இவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அண்ணாண்ட கம்பெனி வச்சு அதே மாரி கம்பெனி வச்சிருந்தாரு. அவர பார்த்தா இவரு வச்சாரு. நடுவுல ஒரு கம்பெனி வந்து இந்த பேப்பர்லாம் பொறுக்குவாங்க. பிளாஸ்டிக்கு, பேப்பர் தனியா, பிளாஸ்டிக் தனியா. அதுல வந்து 4, 5 பொம்பளைங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டாரு. இவரு ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டாரு. இவங்க 4 பேரும் சேர்ந்துக்கின்னு பீச்சு, சினிமா இப்படியே சுத்துறது. பீச்சுக்கு போனா பாக்கெட்ல ஒரே மண்ணு, கால்ல துணி துவைக்கிறபோது மண்ணு, பீச் மணலு. நெறைய வீடெல்லாம் மண்ணா இருக்கும். கேட்டா, "இல்ல அங்க கம்பெனி பக்கத்துல ஃப்ரெண்டும் கூட உட்காந்து தண்ணி சாப்பிட்டுன்னு இருந்தோம். அது வீடு கட்டுற மண்ணு, அங்க பில்டிங் கட்டுறாங்க. அங்க மணல் மேல உட்காந்து சாப்பிட்டோம், பீர் அடிச்சோம். சும்மா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாரி, அந்த மாரி சொல்லுவாரு." அப்பயே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துனே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, என்ன இட்டுன்னு வந்து அம்மா வீட்ல "நீ போ, ஷேர் ஆட்டோ ஏத்தி விடுறேன். நீ போய் உங்க அம்மா வீட்ல இரு, நான் வரேன். கொஞ்சம் வேலை ஞாயிற்றுக்கிழமை டைம்ல. கொஞ்சம் வேலை தான் இருக்கு, நீ போன்னு" சொல்லிட்டு கடகடன்னு என்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு என்னை வந்து 6 மணிக்கெல்லாம் ஷேர் ஆட்டோ ஏத்தி "பத்திரமா போ, பத்திரமா போன்னு." எனக்கும் தெரியாது. சரி நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே வீட்ல அம்மா வீட்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். இவரு 7:15 மணி இருக்கும். அந்த பொம்பளைய இட்டுக்கின்னு வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. அங்க குருத்தனாசில 2, 3 பேர் பார்த்துருக்குறாங்க. பார்த்தோன்னே இவரு என்ன பண்ணாரு, என்ன ஒரு அக்கா வீட்டுக்கு என்ன தேடின்னு வருவாங்க. அங்க குருங்க தான் பக்கத்துல. ஏதோ சும்மா குழந்தை காணோம், நானும் காணோன்னு கதவு தட்டுனாங்க. கதவு தட்டுனா ஒயிட் கலரு ஹீல்ஸ் போட்டு செப்பல் இருந்துக்குது. என்கிட்ட அந்த செப்பல் இல்லைன்னு உடனே இந்த அக்கா பார்த்தோன்னே இந்த அக்காவுக்கு சந்தேகம் வந்துட்டுக்குது. குரல் கொடுத்தோன்னே, "இல்ல அவ வந்து அவங்க அம்மா வீட்ல இருக்கிறா" அப்படின்னு இவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்ன ஸ்பாட்ல என்ன பண்ணாரு, பயத்துல கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள அனுப்பிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு. வந்து என்ன கூட்டிட்டு வந்து, "வா வீட்டுக்கு போலான்னு." அப்புறம் கூட்டின்னு வந்து விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டாரு. மறுநாள் அந்த அக்கா சொன்னாங்க, நேத்து யாரு உங்க வீட்டுக்கார் வீட்ல இருந்தாரு. நீ எங்க போனேன்னு கேட்டாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போனேன்க்கான்னு. இந்த மாரி செப்பல் இருந்தது, பொம்பளை செப்பல் இருந்தது. உள்ளுக்குள்ளேயே இந்த குரல குடுக்குறாரு" அப்படின்னு. அதை வச்சு கேட்ட சந்தேகம் வந்து கேட்டேன், "ஏன் இந்த மாரிலாம் பண்றேன்னு?" அப்புறம் ஒரு வாட்டி பைக்ல ஏத்தின்னு போய்க்கிறாரு. அங்க வீட்டாண்டவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, "உங்க வீட்டுக்காரர் யாரோ பைக்ல இட்டுட்டு போறாரு. ஒரு லேடிய யாருன்னு தெரியல, ஒரு பொம்பளைய." இதெல்லாம் வச்சு நான் கேட்க ஆரம்பிச்சு, எங்களுக்குள்ள இதே சண்டை வந்துக்கின்னே இருக்கும். அப்ப சண்டை வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து, "ஆமா இப்பன்னா நான் வச்சுன்னு தான் இருக்கிறேன் அவள. எனக்கு அவ வேணும். இப்பன்னா உன் நகைலாம் நான் மூட்டு குடுத்துர்றேன். இல்ல ரூ. 1,00,000 குடுத்துர்றேன். எனக்கு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து குடுத்துட்டு நீ போயிடு." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து குழந்தைக்கு என்ன ஆச்சு, அந்த வார்த்தை பேசும்போது குழந்தைக்கு 1 1/2 வயசு ஆயிடுச்சு. அங்கருந்து இன்னொரு வீடு ஷிஃப்ட் மாரி இட்டுன்னு வந்துட்டாரு. ஒரு வீடு என்ன உருப்படியா விடமாட்டாரு. அங்கருந்து ஷிஃப்ட் மாரி இன்னொருத்த இடத்துக்கு வந்தோம். அந்த வீட்டுக்கு வந்தா நீட்டா போவோம். 3 ரூம் மாரி நீட்டா லைனா போவோம். யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒண்டி தான் அந்த வீடு. வெளியில கிளியில யார்கிட்டயும் வர முடியாது, போ முடியாது. அளவுக்கு அந்த மாரி வீடு தான் பார்ப்பாரு. குடுத்தன வாசல்லலாம் பார்க்க மாட்டாரு. அங்க வந்தோனே என்ன பண்ணாரு, "நீ போன்ட்டு" எங்களுக்கு அந்த வீட்லயே சண்டை ஆயிடுச்சு. நான் சொன்னேன், "நான் போமாட்டேன். செத்தாலும் இங்கேயே செத்துர்றேன். நான் இதுக்கு மேல எங்க வீட்டுக்கு போமாட்டேன். நான் போனேன்னா என்ன தான் திட்டுவாங்க. நீ தானே இஷ்டப்பட்டு போய் இப்பயே இந்த மாரி வந்துட்டியேன்னு என்ன திட்டுவாங்க. உன்கிட்டயே செத்துர்றேன். நான் போமாட்டேன். யார் அவ? சொல்லு சொல்லுன்னு" எங்க 2 பேருக்கும் இதே வாதம் வந்துக்கின்னே இருந்ததுன்னு என்ன பண்ணாரு இவரு, ஃபுல்லா இன்னொரு வாட்டி போதையில வந்து ஃபுல்லா கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்தி விட்டாரு அப்படியே. நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். குழந்தைய உங்களையா? போட்டுக்கிட்டு கிருஷ்ணால் ஊத்தி அப்படியே என்ன கொளுத்திட்டாரு. லாக் பண்ணிக்கிட்டாரு. கதவ லாக் பண்ணி, "எனக்கு அவ தான் வேணும். எனக்கு அவ தான் வேணும். நீ போயிடுறியா? வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போடுவ, இல்ல சாவுறியா? நீ போயிடுறியா? சாவு." ஏதோ நான் சண்டையில ஏதோ சொல்றேன்னா, நானும் பேசிட்டு கம்முன்னு படுத்துக்கின பாரு, இவரு கிருஷ்ணால ஊத்தி என் மேல எரிச்சுட்டாரு. எரிச்சிட்டு இங்க, இங்க இது காலெல்லாம் அப்படியே இதுவாயி, "அம்மா, அம்மா, அம்மா, அம்மான்னு" மூஞ்சில 2 கைய வச்சு இப்படி கத்துறேன். அப்புறம் ஜன்னல் பக்கம் யாரோ கத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணாரு, டக்கு டக்குன்னு பீரோல துணியெல்லாம் வலிக்கிறாரு. வரலன்ட்டு அண்டா தண்ணிய அப்படியே என் மேல ஊத்திட்டாரு. ஊத்திட்டு என்ன பண்ணாங்க, உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் ஜன்னலாம் கூடிக்கிச்சாங்க. "என்னாச்சு என்னாச்சுன்னோனே" உடனே என்ன இட்டுன்னு வந்துட்டாரு. குழந்த அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலா சுத்தினாரு. எங்கேயுமே ஹாஸ்பிட்டல்ல என்ன யாருமே பார்க்க மாட்டேன். இது போலீஸ் கேஸு, இது போலீஸ் கேஸுன்னு. அங்க வீட்டாண்ட எம்ஆர் நகர்லயே இட்டுன்னு போய் என்ன சேர்த்தாங்க. சேர்த்தோனே அங்க டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க, "ஐயய்யோ! என்ன இப்படி இருக்கே? கை வச்சாலாம் ரூ. 1,00,000 ஆகும்" அப்படின்னு. "பரவாயில்ல 2,00,000 ஆனாலும் என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு" சொல்லிட்டு சும்மா நான் சொல்லி அது உள்ள தள்ளிட்டு, உடனே எங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஸ்டவ் வெடிச்சிச்சுன்ட்டு எங்க வீட்ல தகவல் குடுத்துட்டு, அவங்க வீட்ல தகவல் குடுத்தோனே நீங்க டாக்டர்ட்ட சொல்லலையா? டாக்டர்ட்ட சொல்ல வுடல. வந்ததும் என்ன அப்படியே அப்படியே கட் பண்றாங்க துணியெல்லாம். நைட்டி போட்டுன்னுக்கிறேன். அதெல்லாம் கட் பண்ணி பீஸ் பீஸா அத எடுக்கிறதாக்குறாங்க. என்ன டாக்டரே வந்து விசாரணையும் பண்ணல. எவ்வளவு நாள் ஆச்சுமா அது நடந்து? இது பையனுக்கு 2 வயசுமா. 2008, 9 2010ல நடக்குது. 6 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன இட்டுன்னு போயிட்டு ஐசியூல போட்டப்போ அவங்க அம்மாலாம் வந்து சொல்றாங்க, "உன் கால்லனா உயிரம்மா, என் புள்ளைய காட்டி குடுக்காத. என் புள்ள ஸ்டவ் வச்சுன்னே சொன்னா அதே மாரி நீ சொல்லு. உன் உயிர நாங்க காப்பாத்துறோம். இதுக்கு மேல அவன் திருந்துடுவான். அவன் பயந்துட்டான்மா." அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பயம் அங்கேயே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஐசியூலயே ஒருத்தரா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கினே இருந்துச்சும்மா. என்ன பாதியிலேயே விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. மாமியார் வீட்ல வரல, வீட்டுக்காரும் வரமாட்டேன்ட்டு எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க.
அப்புறம் அங்க டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, 50,000 வரைக்கும் கட்டணும். கட்டினா தான் உங்க பொண்ண வெளியில விடுவோம். இல்லைன்னா விட மாட்டோம்ன்னு சொன்னாங்க. அப்ப அப்பா என்ன பண்ணாரு, அப்பா பென்ஷன் புக் வருதுல்ல, பேங்க்ல வேலை செஞ்ச அந்த புக் எடுத்துன்னு போய் இன்னொருத்தங்கிட்ட அடமானம் போட்டு ரூ. 50,000 வரைக்கும் வாங்கிட்டு வந்து என்ன பாதி காசு அங்க கட்டிட்டு என்னை அதோட வீட்டுக்கு இட்டுட்டு வந்தாங்க. என்ன வீட்டுக்கு இட்டுட்டு வந்து 4 நாள் நான் வீட்ல இருந்தேம்மா. சாயங்காலமே எங்க வீட்டு எதிர் வீட்டுக்கு இருக்கிறவங்க வந்து சினிமாக்கு போயிருக்கிறாங்க. அங்க தேட்டராண்ட. சினிமாக்கு போயிட்டு வர வழியில என்ன பண்ணி இவரு பைக்ல ஏத்திக்கிட்டு அந்த அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கான். அவனையும் ஏத்திக்கிட்டு பார்க்ல போய் உள்ள போய் உட்கார போயிருக்கிறாரு. அந்த பையன் வந்து எங்க அம்மாட்ட சொல்லிட்டான். எங்க அம்மா எங்கப்பா காட்டுப்பா வாப்பான்ட்டு ஆட்டோல ஏறி அப்போ ஒரே நைட்டி போட்டுக்கிற பச்சை புண்ணு ஹாஸ்பிட்டலேருந்து வந்து 4 நாள் தான் ஆகுது. அப்படியே ஆட்டோவிலே நாங்க போனோம். 4 பேர் போனோம். நானு, எங்க அக்கா, எங்க அண்ணன் பொண்ணு, எங்க அம்மா. அந்த பையன் வந்து சைக்கிள்ல வந்து காமிச்சு விட்டு ஓடி போயிட்டான் அந்த பையன். அப்புறம் அங்க போய் எங்க அக்கா எங்கன்னு தேடி நாங்க நிக்கிறதுக்குள்ளயே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள பார்த்துட்டு. அப்புறம் எங்க அக்கா போய் அடிக்க போனாங்க. அந்த பொம்பளைய அடிக்க போனோனயும் அவரு கட்டி புடிச்சுக்கிட்டாரு என் எதிர்க்கே. ஐயோ! அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அடிச்சா செத்துருவா, செத்துருவா. என் மேல தான் வரும், என் மேல தான் வரும். அப்ப அக்கா சொன்னாங்க, கையெல்லாம் எரிச்சு ஒரு குழந்தை கொளுத்தி விட்டு இன்னொருத்தி கூட உட்காந்துக்கிறா பாருங்கன்ட்டு அங்க இவங்கெல்லாம் ஜனம்லாம் வந்தவொடனே போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரங்க வந்தவொடனே அமுச்சு விட்டாங்க. போங்க, என்னம்மா பிரச்சனை? இந்த மாதிரி காலையில தான் குழந்தைகிட்ட சத்தியம் பண்ணிட்டு குழந்தை மேல வந்தவொடனே இப்போ இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் சார். சரி நீங்க அதே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போமா ஆட்டோ பிடின்னு அவங்களே போலீஸ்காரங்கள ஆட்டோ பிடிச்சி வேசர்பாடி ஸ்டேஷனுக்கு போங்க, மகளிருக்குன்னு சொன்னாங்க. அங்க போனோம். அங்க போனோடனே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயே லேடிஸ் போலீஸ் இல்லைன்ட்டு ஒரு எஸ்ஐ உள்ள கூப்பிட்டாரு. அவங்கள கூட்டிட்டு வாமான்னு சொல்லி 2 பேரையும் இட்டுன்னு போய் விட்டாங்க. அழகாக பொண்டாட்டியே கொளுத்திட்டான். இன்னொருத்திக்கு ஆசைப்பட்டேன். உன்னை கொளுத்த மாட்டேன்னா நிச்சயம். உனக்கு இவன் தேவையா உனக்கு? இவன் வந்து என்னென்ன சொல்லி திட்டி எவ்வளோ வயசு பசங்கிறாங்க அவங்ககிட்ட நீ போர்த்தனடி, இவன் ஏன்டி உனக்கு அடிச்சானா அப்படின்னு பேசி அடிச்சாங்க 2 பேரும் எங்க எதிர்க்கே. அடிச்சோடனே அதுக்குள்ளே கடவுன்னு அவங்க வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி ஒரு ஆட்டோலேருந்து வரும்போதே ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களாம் வந்து அங்கே ஒரே எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் சண்டை ஆனவனே. சரி நீங்கள் போங்கம்மா, காலையில் 10 மணிக்கு வாங்க, இப்போ வந்து நைட்டு அன்டைமு, நாங்கள் இவங்களை வச்சுக்கிறோம், நீங்கள் போங்கம்மான்னு எங்களை சால்வாக பேசி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. சரி மறுநாள் போனோடனே இவர் மட்டும் தான் வந்தார். அந்த அந்த பொம்பளை வரல. அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் இங்கே இழுக்க முடியாது. நீ எது இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோ. எடுத்துதான் இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. எது இருந்தாலும் நீ கோர்ட்டில் பார்த்துக்கம்மா. இப்போ என்ன உன் பிரச்சனை? நீ வாழறியா வாழ மாட்டியான்னு சொன்னாங்க. இல்லை சார் இதுக்கு மேலே நான் வாழ மாட்டேன் சார். இப்போ என்னம்மா பிரச்சனை சார்? என்னோட சாமான்லாம் எடுத்து கொடுத்துருங்க. எனக்கு ஒரு நகை 8 சவரன் நகை வாங்கி வச்சுக்கிட்டாரு. எங்கள் அம்மா அது பணம்லாம் வாங்கி கம்பெனி நான் தான் சொந்தமாக வச்சு கொடுத்தேன். என் பையன் பேரில் தான் வச்சு கொடுத்தேன். நரேந்திரன்னு சொல்லி தான் வச்சு கொடுத்தேன். அதில் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க சார். சரிம்மா நகைலாம் இப்போ கொடுக்க முடியாதான், 6 மாதம் டைம் கேட்குறாங்க, வேணா உன் சாமான்லாம் எடுத்து கொடுத்துறேன்ட்டு அந்த வக்கீலுங்களே கடகன்னு என்ன பண்ணாங்க, பிரிச்சு சாமான்லாம் உடனே 2 போலீஸ் வந்து வீட்டாண்ட நின்று கடகன்னு எடுத்து ஒன்னே தேத்தி விட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் நீ அவரோட வாழவே இல்லையா? வாழவே இல்லை மேடம். இப்ப ஏமா வந்திருக்க? 2 வருஷம் வாழதே இருந்தேன் மேடம். திருப்பி 2 வருஷம் கழிச்சு வந்தார் மேடம். அவரு வந்து என்ன 5 லட்சம்னு அழிச்சிட்டு அவளுங்களுக்கு என்னை ஏமாத்திட்டாளுங்க, என்னை பைத்தியக்காரனா ஆக்கிட்டாளுங்க. பேண்ட்டு துணி கூட இல்லை, செருப்பு கூட இல்லை, கிஞ்சி போன பேண்ட்டு, பைத்தியக்காரனா சுத்துறேன், உன் காலில் உயிரை, என் பிள்ளைங்களோட நான் வந்துடுறேன், உன் கூட நான் தானே உனக்கு உன் கூட நான் வாயிறேன், நான் திருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு வாரமா வீட்டை நான் வந்து உட்காருத்து வீட்டில் தெருவா அசிங்கப்படுத்து. வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை அசிங்கமாக திட்டுறாங்க. போனால போவாத அவ்வளோ டார்ச்சர். உடனே எங்கள் அக்கா சொல்லிச்சு, நீ வீடு எடுத்து தனியாக போயிடுடி, அம்மா சேர்க்க மாட்டாங்க. சரி விடு, இவ்வளோ நடந்த பொண்ணுக்கு எப்படின்னா யார்ட்டு சேர்த்துப்பாங்க. காதில் இருக்கிற கம்பளை வச்சு அட்வான்ஸ் பண்ணி சரி இட்டுன்னு போய் நான் வீடு எடுத்து வச்சேம்மா. இன்னொரு இடத்துலையும் அங்கேயே ஒரே சண்டைம்மா. குடிச்சிட்டு லட்சுமி என் லட்சுமி என் லட்சுமின்னு எப்போ பார்த்தாலும் அவள் பேர் சொல்லுது. கதுவை உடைக்கிறது, கட்டில் உடைக்கிறது, அவசரம் காலி பண்ண சொல்கிறாங்கம்மா. எந்த வீடு போனாலும் சும்மாவே சாமான்லாம் உடைக்கிறது, என்னை போட்டு கது சாத்திட்டு அவ்வளோ அடிக்கிறது. அவள் எவன் கூடனா போனால் கூட பார்த்துட்டு வந்து என்ன அடிக்கிறதும்மா, என்ன அடிக்கிறது. அதோட அங்கேருந்து இன்னொரு வீடு மாறணும். இன்னொரு வீடு மாற்றிட்டு அப்போ அக்கா சொன்னாங்க, உங்ககிட்ட தான் நகைலாம் இருக்குல்ல, வச்சு ஏதாச்சும் தொழில் பண்ணிக்க, வீட்லேயே உக்காந்து அந்த குழந்தையும் பார்த்துப்பேன், அம்மா தான் பார்த்துக்கிறாங்களேன்ட்டு நான் போய் நகைலாம் வச்சு கொஞ்சம் அந்த துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து போடுவோம்மா. பாவாடை, இந்த நைட்டி, இந்த சேரீ, ப்ளவுஸ் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி கடன்லாம் போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே நல்லதாம்மா இருந்தேன். ஒரு பொருளாக சேர்த்து அம்மா என்கிட்ட ₹1 வாங்கிக்க மாட்டாங்க. உன் குழந்தைக்கு நீ சேஃப்டிக்கு பண்ணிக்கோ, அது போதும். சீட்டை போட்டு ஒரு பொருளாக எடுத்து 15 சவரமாக சேர்த்து வச்சுக்கிட்டேன். இவர் வந்து என்ன பண்ணார், ஒரு டைம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன பண்ணார், நகைலாம் இருந்தால் நம்மள கண்ணு வச்சிடுவாங்க, நம்ம லீஸுக்கு வீடு போயிடலாம், நீ எதுவுமே போட்டுக்காத, நீ சிம்பிளாகவே இரு, நம்ம லீஸுக்கு போயிடலாம், நான் சம்பாதிக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நகை மூட்டு குத்துட்றேன், அந்த நகையும் நம்மளுக்கு வந்துடும், நம்மளுக்கு லீஸுக்கு இருக்கிற காசும் நம்மளுக்கு வந்துடும், நம்ம எங்கெல்லாம் சொந்தமாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லி என்னை அப்படியே ரொம்ப கவுத்தாருமா பேசி.
சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வீட்டுக்காரர் ஐடியா குடுக்குறாரு, எங்கன்னா இடம் வாங்கிட்டு போலாம். நம்ம எத்தன நாளைக்கு வாடகை வீட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எல்லா நகையும் வச்சேம்மா. என் பேர்ல தான்ம்மா வச்சிருக்கிறேன் இப்போ. பேங்க்ல வச்சு லீஸுக்கு போயிருக்கிறோம்மா. இப்ப லீஸுக்கு போனதுலேருந்து காசே சுத்தமா குடுக்கறதில்ல. அப்போட இவரே தான் பிரிச்சு குடுப்பாரு. அவங்களுக்கு ஈபி கார்டு, கரண்ட் காசு எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 100 தாம்மா குடுப்பாரு. கேட்டா நீ சம்பாதிக்கிறல்ல, நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? அதுல நீ பார்த்துக்கோன்ட்டு ஒரு நாளைக்கு ரூ. 100 மாசம் ரூ. 3000 எனக்கு தனியா. வீட்டுக்குன்ட்டு அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் செலவு எனக்கு எதுனா ஒண்ணு எதுவுமே பார்க்க மாட்டாரும்மா. இதுலார நீ ஒரு புள்ள வச்சுக்கின்னு நீ நல்லா சுத்துறியே அங்க இங்க. அதான் நான் இந்த வியாபாரம்லாம் பண்றேன்லம்மா. அம்மா வீட்டுக்குலாம் வருவேன்ல. நீ இன்னொரு குழந்தை நம்மளுக்கு வேணும், இன்னொரு குழந்தை வேணும்ன்ட்டு ரொம்ப அடம் புடிச்சு எனக்கு வேற கர்ப்பப்பை வீக்குன்னு சொன்னாங்கம்மா. அதுக்கப்புறம் குழந்தை போகணும்னு நினைச்சுமா. ஃபர்ஸ்ட் பையன் நார்மலா பொறந்துச்சுமா. 2வது 5 மாசம் ஆயிடுச்சு. குழந்தை வயித்துல நிக்கும் போது விட்டுட்டு போய் ஆரம்பிச்சிட்டாருமா. நைட்டுன்னு அவகிட்ட போறது வறுத்து கேட்டா எனக்கு நைட்டு வேலை. இன்னொரு குழந்தை பொறந்தா ஹாஸ்பிட்டல் செலவு, நம்மளுக்கு சாப்பாடு செலவு யாரு பார்க்குறது? நான் சம்பாரிச்சா தானே என்ன அப்படி இப்படின்னு ஏமாத்தி அவகிட்டயே போறது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஹாஸ்பிட்டல்ல இட்டுன்னு போய் விட்டுட்டு குழந்தை வந்து தண்ணி இல்லாதனால பொறக்க வாய்ப்பு இல்ல. பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு எனக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி 2வது குழந்தை எடுத்தாங்கம்மா. இப்ப ஏம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? அதாம்மா காசே குடுக்க மாட்டாரு. சந்தைங்க என்ன போட்டு சந்தைங்க பாக்குறாரு, என்ன சேர்ந்தா போட்டு அடிக்கிறாரு. வாழ்றீங்க? சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் லீஸுக்குன்னு போயிட்டோம்லம்மா. லீஸுக்கு தானே போனோம். இப்ப வாடகை காசெல்லாம் மிச்சல எத்தனை அவங்க கிட்ட குடுத்துட்டு அவங்க ஏடிஎம்ல அவங்க ஏடிஎம் கார்டு இவரு வச்சுக்கின்னு இவங்க சம்பளத்தை எடுத்து அவங்க போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்கம்மா. இப்ப அவரோட தொடர்புல இருக்காரு. தொடர்புல சரி, இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட தொடர்புல இருக்காரு. தொடர்புல இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு என்னம்மா வேணும்? நாங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி நீங்க தான் எதுனா பார்த்து செய்யணும். அவரு இல்லன்னு போய் சொல்றாருமா. அவ கூட இருந்துங்கன்னு இப்ப அம்மா கூட இருக்கீங்களா? அம்மா கூட இருக்கிறம்மா. நான் இப்ப வீட்டை விட்டு வந்து 20 நாள் ஆகுதும்மா. அம்மா கொடுத்த அப்பா இறந்துட்டாருமா. அம்மா கூட இருக்கிறம்மா. நீங்க இவங்க கூட இல்லையா இப்போ? அவங்க கூட தாங்க மேடம்ங்கிறாங்க. ஒரு மாசமா வீட்டில் தனியாக தான் வண்டியாக பார்த்துருங்கிறேன். தனியாக தாங்கிறேன். ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு வச்சு கேட்கலாம். 20 நாள் ஆச்சு நீங்க விட்டு அவங்க வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு சொல்றாங்க. 20 நாள் அவங்க வீட்டில் விட்டு போய் 25 நாள் ஆகுது. எதனால போனாங்க? அவங்க ஏன் போனாங்க? யாரையும் நான் வச்சுருக்கிறேன்னு போனாங்க. அதுக்காக தான் அவங்க அதுக்காக சண்டை போனாங்க. அது ஒரு ஏடிஎம் கார்டு நான் வச்சுருந்தேன். அது ஏற்கனவே ஒருத்தவங்கள தொடர்பாக இருந்தேன். அப்போ வந்து அவங்க ஏடிஎம் கார்டு நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளது ஒத்துன்னு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட விட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க. அவங்க புருஷனோட அவங்களோட உங்களுக்கு இதே இல்ல, அந்த கனெக்ஷன் இல்ல. ஏடிஎம் கார்டு மட்டும் நான் வச்சிருந்தேன். எப்படி தம்பி இவங்களுக்கு இந்த நெருப்பு பட்டது? நீங்க அது கொஞ்சம் அவங்களே பொறுமையா இருங்க. அப்போ என்ன வந்து கொஞ்சம் சண்டை- விவரமா சொல்றீங்களா? என்ன இப்போ வந்து பண்ண சண்டை தான். என்ன ஆச்சு அன்னைக்கு? முன்ன வந்து சண்டை இதுமாரி நான் தொடர்பாக இருந்து இதுமாரிலாம் போயின்னு இதுமாரி இந்த சண்டை. அப்போ வந்து நான் கம்பெனி வச்சுருந்தேன். இதுமாரிலாம் இருந்தது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க, என் மேலே சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஒரே எல்லாரையும் கூட்டு வந்து ஒரே அடிதடி இதுமாரிலாம் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் அப்பயும் எதுவுமே பேசல. வீட்டில் போனாலும் ஒரே சண்டை இது பண்ணி எப்போ பாரு இதே தான். அந்த கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் தான் ஃபஸ்ட்டு வீடு போனோம். அதுலேருந்து அந்த சுற்றுவட்டத்தில் ஒரு 7 வீட்டுக்கு மாறிட்டோம். போகிற வீடு எல்லாமே சந்தேகம் தான். அந்த நான் அப்போல்லாம் தப்பு பண்ணாதால அப்போ வந்துலாம் போகிற வீடு எல்லாரும் வீட்லேயும் இந்த வெளியே இந்த பொம்பளையை பார்க்குற, அவங்கள பார்க்குற, இவங்கள பார்க்குற, அந்த வீட்டில் சண்டை போகிறது அந்த காரணம் தான். அந்த 7-6 வீடு அந்த எம்ஆர் நகரில் சுற்றி எவ்வளோ வீடும் இல்ல, பார்த்து எப்படி நெருப்பு வச்சு பட்டது? அந்த இந்த சந்தேகத்திலே அவங்க பண்ணது வேலை. அன்னைக்கு என்ன நடந்தது கொஞ்சம் அன்னைக்கு சொல்லுங்க. நான் போதையில் ட்ரிங்க்ஸில் படுத்துருந்தேன். இவங்களா போய் கிருஷ்ணா ஊற்றி வெளியே வந்து நின்றுட்டாங்க. அப்புறம் தான் நான் ஒரு தண்ணி எடுத்து ஊற்றி இட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என்னம்மா? போய்மா. ம். இவரே என்ன கொளுத்தினாரு. ஸ்டேஷன்ல கூட சொல்லிட்டாரு. இப்போ இங்க வந்து இல்லன்றாரு. எந்த ஸ்டேஷன்ல இவரே தான் என்ன கொளுத்தினாரு. ஹாஸ்பிட்டலே இவர் சொன்னாரு, நான் தான் கொளுத்திட்டேன், என் பொண்டாட்டிய தெரியாம செஞ்சுட்டேன், காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் சொன்னா அப்படியெல்லாம் மாட்டாங்க. இப்ப இவர் போய் சொல்றாரு மேடம். சரி, அப்படியே தேவகி மேடம் பேசல சொன்னார் மேடம். அப்பயே வந்தாங்க போலீஸ் வந்து சொல்ல வேண்டியதானே நீங்க. இவங்க அம்மா சொல்ல வேணாங்க மேடம். இவரும் சொல்ல எங்க அம்மா ஸ்டவ் வச்சிச்சின்னு சொல்ல வேணாங்க. இவங்க அம்மாவும் இவரும் தான் சொன்னாங்க. தேவகி, இதை பாருமா, நீயே கொளுத்திக்கிட்டாலும் இல்லை அவர் கொளுத்தினாலும் உன்னை அப்படி செய்யறதுக்கு தூண்டி விட்டதே ஒரு பெரிய தப்பு. புரியுறதா? ஆனால் நீ பண்ணிட்டு அது அவர் மேலே பழி போடக்கூடாது. இப்போ நம்ம அதுக்கு தண்டனையை பற்றியோ எல்லாம் நம்ம பேச போகிறதில்ல, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் எதுக்கு நான் கேட்குறேன்னா, அங்கேருந்து பேசினாதான் நம்ம உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். உண்மையை சொல்லுமா. உண்மையா சொல்ற மேடம். என் 2 புள்ளைங்க வச்சு சொல்ற மேடம். வீட்டுக்குள்ள இருந்தால அந்த வீட்ல எது அங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீட்ல இருந்தே பண்ணுவாண்டா இந்த வேலை. கேட்க சொல்லுங்க மேடம். நான் ஒரு 5-6 வாட்டி இந்த மாதிரி ஊத்தி வந்தா. இல்ல மேடம், அப்புறம் என்ன போய் பண்ணுவா மேடம் அவரு ஒரு மாதிரியா பேசுவா. நீ நீ செத்துறா எதுடா அப்படி இப்படின்னு பேச ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் அப்ப கல்யாணம் பண்ணனும். எங்க அம்மா அப்பா என் வீட்டுக்கு வர வேணாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வருவாங்க. இவங்க வீட்டுல மொத்த ஜனம் வருவாங்க. எங்க வீட்லயே இருந்து சாப்பிடுவாங்க. நான் வேலைக்கு போயிடுவேன். இங்கேயே சாப்பிடுவாங்க, இங்கேயே ஆக்குவாங்க, அங்கேயே துணுவாங்க, அங்கேயே 2-3 நாள் இருப்பாங்க. எங்க வீட்டு ஆளுங்க மட்டும் வரக்கூடாதுன்னு.
அப்போ அப்படிலாம் இல்ல மேடம், அந்த அவங்க மாதிரி வரவே இல்ல மேடம். இப்போ அவங்க நான் போன வீட்டுக்கெல்லாம் இட்டுன்னு போறேன். இல்ல நான் கேக்குறது நீங்க 2 பேருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது? அது நீங்க உண்மை சொன்னாதான் அப்புறம் நான் அன்னைக்கு பேச முடியும். நடந்தது உண்மையா மேடம். வீட்ல ஸ்டவ் இல்ல, கிருஷ்ணால் தான். ஆனா நான் எடுத்து மேல தெளிச்சது உண்மை. 10 நிமிஷமா நான் நிக்கிறேன். இவர் தான் வந்து என்ன கொளுத்துனார் மேடம். என் கையில இப்படி வச்சு நான் நிக்கிறேன். என்ன சாவு போறியா, வா சாவலவா சாவலவான்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அடி கிழிச்சிங்க வச்சாரு மேடம், எரியல. 2வது அடி கிழிச்சாரு. 3வது அடி தான் குப்புனு புடிச்சிச்சு. நான் அப்படியே அம்மா அம்மான்னு கத்த. இவரு மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டது நீங்க தான். மண்ணெண்ணெய் ஊத்திட்டு நான் மேடம். ஆனா இவர் பயம் வைக்கிறது தான் நானே ஊத்துனேன் மேடம். காப்பாத்தி விட்டு இட்டுன்னு போனேன். இவரு பயம் வைக்கிறது நான் ஊத்துனேன் மேடம். ஊத்திட்டு 10 நிமிஷமா நான் நிக்கிறேன் மேடம். அப்புறம் அவர் தான் நான் ஊத்தினார் உள்ள சொன்ன. படுத்துருங்க. இவரு நீங்க உள்ள இவரு போய் எல்லாம் இப்பயே போய் சொல்றாரு மேடம். இவரு நான் கொளுத்தவே இல்லைன்றாரு மேடம். என்ன சொன்னேன்னா அவர் தான் கொளுத்துனான்னு சொன்னேன் மேடம். அவர் தான் ஊத்தினாரு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஆமா மேடம், அடிச்சாரு மேடம். நான் குழந்தைக்கு பக்கத்துல பத்து நின்றேன் மேடம். வந்து இவர் என்ன அடிச்சாரு மேடம். அடிச்சு அந்த ஸ்பாட்லயே தான் நான் உள்ள போனேன். உள்ள போய் அது கொஞ்சம் தான் சும்மா அப்படிதான் தெளிச்சுக்கிட்டு 10 நிமிஷமா இப்படிதான் வத்தி பட்டி வச்சுட்டு நான் நிற்கிறேன். இவர் வெள்ளை பேப்பர்ல கைத்து போட்டு கொடு, வெள்ளை பேப்பர்ல கைத்து போட்டு கொடு, என் சண்டை வாங்குவோம். நான் இப்படி வச்சு நிக்கிறேன் மேடம். இவர் தான் மேடம் என் கையில இந்த வாங்கி கொளுத்துனாரு. என் 2 புள்ளிங்க மேல சத்தியமா நான் ஊத்துனது உண்மை. ஆனா இவர் கொளுத்துனது இல்லையான்னு இன்னும் சத்தியம் சரி, பண்ணுறேன். அது முடிஞ்சது. சரி, இப்ப என்னன்னா அவர் மேல சந்தேகம் சொல்றீங்க நீங்க. அவங்க மேல சந்தேகப்பட்டு அவர் இன்னும் தொடர்புல தான் இருக்காங்க சொல்றீங்க. அண்ட் அவரோட வாழ நீங்க விருப்பப்படல, ஷுவரா விருப்பப்படல. நீங்க எனக்கே வேணாம் மேடம். இப்போ என்னால முடியல. 20 நாள் 25 நாள் ஆச்சு வீட்டை விட்டு. வீட்டில் ஆளே இருக்கிறது இல்லை. நீ எங்கே போகிறனே தெரியறதில்ல, எங்கே இருக்குன்னு தெரியல. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்க்குறேன், அவங்க அக்காங்க வீட்டு போகிறேன், எல்லார் வீட்டும் போய் பார்த்தா நீ வீட்டில் ஆளே இல்லை. வண்டியை ஒன்று வச்சுக்கின்னு எந்நேரம் ஒரு டைட்டாக ஒரு பேண்ட்டை போட்டுன்னு டைட்டாக ஒரு பனின்னு ஒன்று போட்டுன்னு வண்டியை வச்சுன்னு சுற்றுற ஒரு போய் மேடம், அது எங்க அண்ணன் பொண்ணு ஓடுது மேடம். போய் சொல்றாரு மேடம். சரி, நான் போய் சொல்லலாம். நான் எங்க போய் அண்ணன் பார்த்தா மேடம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க அது பேசக்கூடாது. இல்லை மேடம். நீ வந்து ஒரு புருஷனை விட்டு நீ போய் தனியா இருக்கிற. எனக்கு ஒரு 25 நாள் நான் அந்த வீட்டில் பத்துனுக்கிறேன். அந்த ஹவுஸ் ஓனரும் தினிக்கும் பாக்குறாங்க. நான் இல்ல இல்ல மேடம். சரி இருங்க, நான் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அந்த வீட்டுக்கு போன் பண்ணி போலாம். அவங்க இல்லன்றா அங்கே நீங்க என்ன சொல்றீங்க நான் செஞ்சிடறேன் மேடம். நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கலாமா? சொல்லுங்க. நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருந்தீங்கல்ல? இருந்தேன் இப்ப மேடம். இந்த பொண்டாட்டியை விட்டுட்டு தானே போனீங்க? அப்போ 1.5 வருஷம் இருந்தேன் மேடம். நீங்க ஆம்பளை, நீங்க என்ன வேணான்ட்டு வேணா செய்யலாம். அவ நிலவை சரியில்லை, அவ விட்டு நீங்க ஆம்பளை என்ன வேணா செய்யலாம். அந்த பொண்ணு பைக்ல டிஷர்ட் போட்டுட்டு போனா அதை நீங்க இது என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து டிஷர்ட் போட்டு இல்ல மேடம், அவங்க ட்ரெஸ் பண்ணா அது ட்ரெஸ் பண்ண வேணான்னு சொல்ல. நான் என் வீட்லயே இருக்கும்போது நான் ட்ரெஸ் பண்ணு இங்க எல்லாமே நான் செய்யறேன். நீ வந்து ஒரு குழந்தை பெத்துட்டு உனக்கு என்ன வேலை? குழந்தைய தூக்கி போட்டு நீ எங்க போற? வீட்டுல விட்டு நீ எங்க போற? குமார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க உங்கள்ட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்தது சொல்றீங்களா? இப்போ வந்தது மேடம். இப்போ வந்து நான் எங்கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு ஒழுங்கா தான் இருந்தாங்க. ஒரு 3-4 மாசம் ஒழுங்கா தான் இருந்தோம். எல்லா இதுவாக தான் இருந்தோம். இந்த இடையில என்ன பண்ணாங்க, திருப்பி அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 3 மாசமா யாரையும் 4 மாசமா யாரையும் சேர்க்கறது கிடையாது. திருப்பி எல்லாரையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வந்து ஒரு வருஷமா என்னை எல்லா ஸ்டேஷன்லயும் நிக்க வச்சாங்க. எதுக்கு? திருப்பி வந்து எதுக்கு இவ இது பண்ணி அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. வீட்டுல வர்றது நான் வருவேன், வீட்டுல வந்து படுக்கிறேன். நீ காலையில வீட்டை விட்டு போற பொம்பளை, அம்மாக்கு நான் காலைல வேலைக்கு போயிடுறேன். வேலையை விட்டு நீ நீட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அந்த குழந்தை பெற்றுக்காத முன்ன நீட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். உங்க அம்மா வீட்டில் என்ன வேலை இருக்குது? சரி போறிய பார்த்து வீட்டு வரணும்ல, வீட்டுக்கு வந்து சாப்பாடு தனியாக எதனா செய்யணும்ல. நீட்டா வீட்டுக்கு அவங்க இருந்தே சோறு கட்டி எடுத்துன்னு வரது மேடம். வீட்டுக்கு நீ நைட்டு 10 மணிக்கு வரியா மேடம்? நீங்க 10 மணி வரப்போ ஒரு புள்ள தச்சு பண்ணி எப்படி மேடம் ஒண்டியா வீட்டுல இருப்பாங்க? குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. நான் குழந்தை அந்த பெற்றுக்காத குழந்தை யாரு ஸ்கூல்ல இருந்து இட்டு குழந்தை வருவா? பெற்றுக்காத முன்னே பேசுறேன். குழந்தை சரி, பெற்று சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் நீ சாப்பாடு எடுத்து பண்ற. நீ எங்க போய் காலைல போயிட்டு வந்தா சாப்பாடு எடுத்து நீ பாட்டு வச்சுட்டு போய் நீ பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பத்துக்கிற. நான் காலையில நான் நாஷ்டப்பட்டு வெல்டிங் வேலை செய்யறேன் மேடம். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் சோறை போட்டு நான் துண்டு படுக்கணும். என்ன ஏதுன்னு கேட்டா கூட பேசுறது கிடையாது. நைட்ல தூங்கும் போது ஒரு பாத்ரூம் போடணும் எப்படி ஏற்படுறது ஒரு ஆம்பளைய? காலையில எட்டி உதைக்கிறான். சின்ன பசங்க தானே குமார், நீங்கெல்லாம் வாழ்க்கைய நல்லா கொண்டு போக கூடாதா? ஏன் இவ்வளவு மிஸ் எதுக்கு லவ் பண்றீங்க? சரி மேடம், போயிட்டு வரேன். இதெல்லாம் ஒரு பேச்சு, அதெல்லாம் சும்மா பேச்சு. நான் இப்போ கூட சொல்றேன், நீ எதுக்குமே போவாத. நீ என் கூட, நான் எங்க இருக்கேன்னா அங்க இரு. நான் வேலைக்கு போறேன்னா என் கூடயே வா, வந்து பாரு, என் கூட இரு. அந்த மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யறேன். அதெல்லாம் போய் மேடம், இதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஒரு குடும்பம்னா புருஷனும் பொண்டாட்டியும் முதல்ல வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஏமாத்திக்க கூடாது, மரியாதை வச்சிருக்கணும். அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? நிம்மதியிலப்பா, அதுக்கு சந்தோஷம் இல்லை. நான் இப்போ கொடுத்தா அது சுகம் இல்லை, பழம் இல்லை. அதுக்கு அது செய்து தான் ஒரு நாளோ போல் அதுக்கு நானும் ஒரு 10 ரூபா கொடுத்து தான் வரேன். வந்து சாப்பாடுலாம் போட்டுன்னு வரேன். நம்ம வீட்டுக்கு வந்துடுது. நைட்டாக சாப்பாடு. அதுக்கு 100 ரூபா படி அழகாரம். நைட்டு சாப்பாடு. அம்மா 2 வேளை நம்ம வீட்டில் காலையில் டிஃபனு அவங்க அப்பா வந்து கொடுத்துட்றாரு. 2 புள்ளிக்கும் அம்மா மாதம் 12,000 ரூபா கொடுக்குறேன். சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா 2 புள்ளிங்க மேல சத்தியமா மாசம் 12,000 கொடுக்குறேன். வீட்டுல எல்லாமே இருக்குது.
எல்லாமே இருக்குன்னா அது நான் வாங்கி போடுறேன் அரிசியில இருந்து மேடம். எல்லாமே அது இருக்குது. கவர்த்துக்கு தான் என் இதுல பெரிய இல்லாம, operation. என்னால சரிங்க, போக ஒரு நிமிஷம் முடியாது. இருங்க. சும்மா நீ எத்தனை கடிச்சு. வாட்டி பெரிய ஆபரேஷன் சொல்லிட்ட? இல்ல மேடம் என்னால கடைக்கு தெரு இல்ல போக ஒரு முடியாது. நிமிஷம், எத்தனை வாட்டி பெரிய ஆபரேஷன் சொல்லிட்ட? சிசேரியன்ங்கிறது வந்து ரொம்ப சாதாரணம். அதனால நீயே உங்க சிம்பத்தி அதனால வாங்கிக்காத. அதுதான் மேடம் வேண்டாம். நானே தான் மேடம் வீட்ல எல்லாம் எனக்கு 3 சிசேரியன், புரியுதா? நான் ஹார்ஸ் ரைடு கூட பண்ணுவேன். அதனால என்கிட்ட சும்மா பெரிய ஆபரேஷன் இல்ல மேடம் நானே எல்லாமே வாங்கி சரி சொல்லுங்க தம்பி. அதான் சொன்னேன், அதான் சொன்னேன். மாசம் அவங்களுக்கு தான் இப்ப காசு கொடுக்குறேன். அவனும் 12,000 ரூபாய் கொடுக்குறீங்க. 12,000 மாசம் கொடுக்குறேன். இதுல இல்லாத இவங்க நகை வச்சதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் அந்த வட்டி கட்டு வரேன். மாசம் யார் வட்டி கட்டுறது? பேர் நகை வந்து இவங்க பேர் மேலதான் இருக்குது. ஆனா வட்டி நான் தான் கட்டு வரேன். இவங்க கட்டு வராங்க. அம்மா என்ன பிரச்சனை தெரியுமா உங்க பொண்ணுக்கு? உங்க வீட்டுல கொஞ்சம் வசதியா வாழ்ந்துட்டா. அப்பா வந்து கவர்மெண்ட் வேலை நல்லா பார்த்துட்டாங்க. அவருக்கு வருமானத்துல அவளால குடும்பம் பண்ண முடியல, பண்ண தெரியல. அதான் பிரச்சனை. ஏமா அதெல்லாம் கூட இல்லையாமா, ஆ. வருமானத்துக்கு அதெல்லாம் புத்தாது. எனக்கு ஒருத்திக்கிட்ட போறாரேன்ட்டு தான் கவலை மேடம். மத்தபடி எனக்கு அவருக்கு இவ்வளவு கொடுக்குறாரு. இன்னும் அப்படிதானா? இன்னும் அதுதான் மேடம் இப்ப வீட்டை விட்டு வந்த காரணம் அதுக்குதான் மேடம். அவர் எனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்ல. அதனால இல்ல நான் மேடம். சம்பாதிக்கிறேன், எனக்கு இந்த வேலை வாட்டி- காசு. அவ அவர் போனது ஒரு தெரியுமா? பாயிண்ட் பண்ண தெரியுமா? இந்த 7ஆம் மாசம் ஓபன் பண்ணிக்கிறாரு அவர் பேர்ல மேடம். அக்கௌண்ட். அந்த இது சில்போட நான் வச்சிட்டு இருக்கிறேன் மேடம். அதுதான் இங்க மேடம் எனக்கு இன்னும் இங்க வைத்தச்சு பாருங்க. இருக்கா? ஆமா மேடம். என்ன இது அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு? அதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். அதான் அந்த சாரி இதுதான் மேடம். அதெல்லாம் எதுவுமே இல்லையா? அந்த ஏடிஎம் கார்டு தான் மேடம். நான் சும்மாவே நெக்லிஸ் பேண்ட் அது வச்சு எடுத்து வந்து அது எடுத்து வந்து நான் முன்ன வந்து அதுக்கோசம் வீட்டை விட்டு வந்துட்டேன். இவர் என்ன தப்பு பண்ணாரு? அதுக்கோசம் இப்போ நான் வந்து நல்லா தான் இவருக்கு இருங்க. phone பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ வந்து அப்படியே மறைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் கொளுத்தி விட்டுருந்துல காமிச்ச மேடம் அது கொளுத்துந்து சரி நான் ஒத்துக்கினேன். நான் கிருஷ்ணால ஊத்துந்து உண்மை. என் 2 புள்ளிங்க மேல கொளுத்துந்து அவர் அது கூட அவர் கொளுத்தலையா? இப்போ சரி 8 வருஷம் கழிச்சு வந்து குழந்தை பெத்துக்கிடுன்னு நான் 4-5 டாக்டர் கிட்ட கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் இல்லையா? சாப்பிட்டு வயசு எடுத்து குழந்தை எடுத்து அது கூட வச்சாரு. இல்லன்றார். அது கூட இப்போ இல்ல. இப்ப எனக்கு என்னன்னா, இவருக்கு இன்னும் தொடர்புல இருக்காரா? இருக்காருமா. உண்மையாமா? கண்டிப்பா. அதுதான் மேடம் இவ்வளவு தூரம் இல்ல நான் மேடம். வந்தேன். அந்த சிம் இல்லைன்னா நான் அந்த இது வந்திருக்க வச்சிருந்த பாருங்க, மாட்டேன். அந்த ஏடிஎம் கார்டு தான் மேடம் பிரச்சனை. ஏமா மத்தபடி கிடையாது. ஒரு சரி 2 மேடம். நாளுக்கு முன்னே இவன் என்ன பண்ணிக்கிறான், போன் மேலே போன் போட்டுனே இருந்தான். இந்த பொண்ணு எடுக்காத லாஸ்ட்டு கட்ட 10:30 மணிக்கு இவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோனை போட்டிருக்குது அவங்க மாமா செல்லில். ஃபோனை போட்டு கம்முன்னு கெடுக்குது. அக்கா கேட்டாங்க, என்னடா 8:30 மணி வரைக்கும் அவளுக்கு நீ போன் பண்ற? வயல வந்து மந்திரிக்க போன வயல குழந்தைய புடிங்க. நான் அசிங்கமா கேட்டேன். இவ சொன்னா குழந்தை எல்லாம் கொடுக்க மாட்டோம், நீ போடா, நீ போய் எங்க வந்து இங்க வந்து பேசிக்க, நாங்க அங்க கொடுத்துருக்குறோம், இங்க வந்து பேசிக்கணும். இவங்களுக்குள்ள வாதம் நின்னுக்குது. என்னடா 8:30 மணி வரைக்கும் என் தங்கச்சிக்கு போன் பண்ற, 8:30 மணி மேல்பட்டு ஏன் போன் பண்ண மாட்டேன், நீ லட்சுமி கிட்ட போய் இவங்க கேட்டாங்க. அதுக்கு இவர்லாம் கம்முன்னு அப்படி இல்ல எதுவுமே பேசல. கம்முன்னு நாங்க குழந்தை எடுத்துன்னு வந்துட்ட பிறகு எங்க அக்கால பாருக்கா நீ சொன்ன மாதிரியே மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் போன் பண்ணல அப்படின்னு. சரி நம்ம 2 பேர் செல்ல பண்ணதான் அவனுக்கு நம்பர் தெரியும். மாமா செல்ல இருந்து பண்ணேன்னா அக்காவோட வீட்டுக்கார செல்ல இருந்து நாங்க பண்றோம். இவரு போன் எடுத்து அலோ அலோ அலோன்னு சொல்லிட்டு நான் காதுல கம்முன்னு வச்சுட்டு இருந்தானா, அசிங்கமா போன்ல நீ தாண்டி எனக்கு தெரியும்டின்ட்டு அசிங்கமா கேட்டேன். என்னடி அவகிட்ட பேசப்படியா? கொடுக்கட்டா, என் பக்கத்துல தான் இருக்கிறா, இப்ப என்ன அவ இருக்கிறான்னு உனக்கு தெரியணுமா, அதுக்குதான் போன் காதுல வச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறியா, கொடுக்கட்டான்னு கேக்குறாரு. இதெல்லாம் எப்படி மேடம் ஒரு வீட்டு வழியா இருந்து அது மேல பேசுவாங்களா? நீ கேட்கல இவ வந்து 11:30 மணி வரைக்கும் நான் போன் பண்றேன். இவ செல்ல அவ செல்ல எடுத்து பாருங்க. அவளுக்கு என்கிட்டயே செல்லு கிடையாது. உண்மையான அவங்க வீட்டுல யாரும் அக்கா தான் சந்தன் அம்மா பெத்த தாய் வந்திருக்கணும்ல. அவங்க அம்மா அவங்க கதை தான் தெரிஞ்ச கதை தான் வர மாட்டாங்க. யார் கூப்பிட்டாலும் அவங்க அம்மா அந்த மாதிரி அவ்வளவு அசிங்கத்துல ஏன்டா போய் நான் ஏன்டா உங்களுக்கு தேவையில்லாதன்றாங்க. டெய்லி குடிச்சிட்டு வர உங்க புள்ளனா முந்தி வந்து அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க அக்காலாம் இருந்தது. ஸ்டேஷன்ல போய் நீங்க புச்சு கொடுத்தா கூட நான் கூட்டிட்டு வரதுக்கு இப்ப என்னால வயசாயிடுச்சு முடியாது. அவன் திருந்த மாட்டான், நீ எதுனா பண்ணிக்கோ. அவங்க அம்மாவும் அவங்க அக்காவை சொல்றாங்க. அவன் கெட்டு போயிட்டான். அவங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க. அவங்க இந்த மாதிரி வார்த்தை சொன்னா நீங்க சப்போஸ் நீங்க அவங்க கூட வாழறதுக்கு பிளான் இருந்தாதான் நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசணும். நீங்க வாழறதுக்கு பிளான் இருக்காமா? இல்லம்மா. என்ன சொல்ற? அவளோட விருப்பமா இல்ல. நாங்க வாழணும் சொல்லிதாம்மா 8 வருஷம் கழிச்சு நம்ம என் கூட தான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு கூட்டு போனேன். இருமா ஹவுஸ் கீப்பிங் நான் தான் கூட்டு போனேன். பசங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். 3 வருஷம் என் கூட ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்தா. 8 வருஷம் எங்க கூட இருந்தா. இவன் வேணும்னு சொல்லி தான் நான் சொன்னேன், நானும் ஒரு பொண்ணு புருஷன் கூட புள்ளிங்க கூட வாயிறேன், நீ ஒரு குழந்தை வச்சுன்னு இருக்க, உனக்கு வயசு இருக்கு, புருஷன் கூட வாயினு சொல்லி சேர்த்து வச்சு தென்னை வீடு எடுத்து வச்சு 3 வருஷம் வாழ்ந்தாங்கம்மா. ஒரு குழந்தையும் பெற்றுக்கினாங்க. நான் வாயினதான் சொல்லி தான் நான் சேர்த்து வச்சேன். அவனுக்கே தெரியும். ஏன்னா நம்ம தங்கச்சி நம்ம மட்டும் குடும்பத்தோட இருப்போம். தங்கச்சி தனியா இருக்கிறாள், தினமும் ஐவரால புள்ளி வச்சுக்கின்னு இன்னொருத்தக்கிட்ட இருக்காளன்ட்டு 2 பேரும் பேசி நானும் அட்வான்ஸ் கட்டி அவங்கள வீடு பார்த்து அட்வான்ஸ் அவங்க தான் கட்டிக்கினாங்க. என் வீட்டு சைடு வீடு பார்த்து 2 பேரும் வச்சு 3 வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கினாங்கம்மா. இப்போ இவன் நகைலாம் வச்சு திரும்ப ரீஸுக்கு போனாங்க. இன்னும் சந்தோஷப்பட்டேன். பொண்ணு பிறந்த நேரம் இப்போ ரீஸு கூட போயிருக்காங்களா, நகை போனா போட்டோம், இன்னும் வாடிக்குன்னு இப்போ ரீஸுக்கு போயிருக்காங்களா, நல்லா இருப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டம்மா. திடீர்னு இந்த இப்போ அந்த ஏடிஎம் கார்டை அந்த வீட்டில் வச்சுட்டு அவன் சம்பளத்தை எடுத்து போயிட்டு அந்த பொம்பளை மேலே போட்டு அந்த ஏடிஎம் வீட்டில் வச்சுட்டு ஃபோன் பண்ணா அவ எடுக்கிறாம்மா.
இவ பேங்க் புக் வச்சிருக்கா இந்த ஜெயலலிதா அம்மா. அது இருக்குமா அவங்க நம்பர் இருக்குமா போடுறாங்கல்ல, அந்த அவங்க bank வீட்டு book அட்ரஸ் open எல்லாம் பண்ணலாம். இருக்காமா பேங்க்ல இப்ப நாங்க 2 பேரும் இப்ப கேக்குறோம் பேங்க்ல அந்த சாருங்கலாம் அந்த வக்காண்ட குழந்தைகளை பார்த்துட்டு உடனே open பார்க்க பண்ணி கொடுத்தாங்க. கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த பேங்க் புக் எத்தனை தான் கொடுப்பேன் நாங்க அப்ப அக்கா நான் அழுத இந்த மாதிரி எங்க வீட்டு எப்படிலாம் பண்ணாரு வீட்டுக்கு அந்த சாப்பாடு கையில கூட காமிச்சா. 2 மாசமா ஆச்சு இந்த பணம் பிரச்சனைல ₹1 கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி அழுதோனே உடனே கம்ப்யூட்டர்ல தட்டி கரெக்டா நாங்க ஏறிக்கினே இவங்க 2 பேரும் வந்து முல்லை நகர் அங்க முல்லை நகர்ல வந்து வீடு இருந்தாங்கம்மா அந்த வீட்டு அட்ரஸ் அவங்க அம்மா அந்த பொம்பளையோட அவங்க அம்மா வீட்டு அட்ரஸ் உண்மையான கொடுத்துட்டாங்க. போன் நம்பர் எல்லாமே எங்களுக்கு அவங்களே எடுத்து பேங்க்ல கொடுத்தாங்கம்மா கொடுத்தாங்க. பேங்க்ல இருந்து அதை வச்சுதாம்மா எனக்கு மனசு கஷ்டமாயி நான் வீட்டை எங்க விட்டு மேடம் வந்தேன் அதெல்லாம் இருக்கு எத்தனை வருவா சொல்லு எடுத்துட்டு வரேன் இருக்கா. உண்மையை சொல்லுங்க தம்பி. எடுத்துட்டா சொல்லுமா அதெல்லாம் இருந்தது மேடம். இவங்க சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது எல்லாம் போன இதுவாச்சு. மாசம் மேடம், போன அது வாரம். ஒண்ணே நான் இல்லைன்னு சொல்ல நான் என் மேல தப்பு நான் என்ன சொல்ல இருந்ததுதான். இப்போ என்ன மேட்டர்னா இவங்க அப்பா செத்துட்டாரு. இப்போ வந்து அந்த வீட்டு பணம் இப்போ வேணும் இவங்களுக்கு. இப்ப நான் அந்த கஷ்டப்பட்டு நான் 2 லட்சம் ரூபாய் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன் உங்களுக்கு தேவை என்னது இது? இல்ல நீ என்ன வந்த 5 சவரம் போட்டு வந்த 5 சவரம் போட்டு நான் வந்து இருங்க, என்னது இது வீட்டு பணம்? என்ன வீட்டுல இப்ப நான் 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் மேடம். இது ஒரு ஐடியா என்ன தெரியுமா? உங்க வீட்டு ஆளுங்களே ஒரு சொன்னாங்க. நிமிஷம் இருங்க இருமா அவங்க மேல பேசு. என்ன இவங்க வீட்டு ஆளுங்களே தான் சொன்னாங்க. என்னது இந்த 2 வீட்டுல 2.5 லட்சம் ரூபாய் நான் வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டிக்கிறேன். எந்த வீட்டுக்கு? அந்த வீட்டுக்கு அது நாங்க இது லீஸுக்கு போறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு நாங்க தான் கட்டணும். உன் காசு இல்ல, உன் காசும் பாதி என் காசும் தான் பாதி. இல்லையே நீ வந்து முழு காசு எந்து இரு 15 சவரம் நகை மேடம், முழு காசு எந்து இங்க இருங்க. எனக்கு 8 சவரம் எங்க அம்மா சரி, இருங்க. போட்டாங்க 60,000 ரூபாய் சீட்டு ஃபர்ஸ்ட் புடிச்ச 2 சீட்டு நான் உங்ககிட்டயே தான் போட்டேன். வெளியே போடக்கூடாதுன்னு என்ன எவ்வளவு சண்டை போட்டு உங்ககிட்டயே போட வச்சேன். 2 60,000 சீட்டு நீ எடுத்துக்கின. திருப்பி 30,000 சீட்டு 2 போடுச்ச. அது நீயே தான் அவங்க எடுத்துக்கின. அம்மா உடனே சரியில்லை 20,000 சீட்டு நாங்க எத்தனை பேர் கொடுத்தா நான் தான் கொடுத்தேன் அவங்க அம்மா கொடுத்தன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே செத்துருவாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி அக்கவுண்ட்ஸ் இல்ல பேசினா எதுவுமே அவங்க ஒர்க் அம்மா அவுட் ஆகாது. முத்தாசுதான். அவங்க அக்கா என்கிட்ட வராது முன்ன ஆமா, அம்மா அதெல்லாம் கிட்ட வேணாம். பணம் அம்மா, அதெல்லாம் ஆமா. வேணாம்மா. இந்த அக்கவுண்ட்ஸ் கணக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம்மா. நீங்க அவருக்கு செலவு பண்ணிருப்பீங்க, அவர் உங்களுக்கு செலவு பண்ணிருப்பாரு, 2 பேரும் சேர்ந்து. இது என்னன்னா லேடிஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க அனுபவிச்சுக்கலாம், அவங்க சம்பாதிக்கிறது புருஷன் அனுபவிச்சு அப்ப கணக்கு பேசுவாங்க. சரி அது அது தப்பு. அப்பா வீட்டுக்கு புக் வாங்கி போன அனுப்பிச்சதுல புருஷன் எப்படி இவன் என்ன மனைவிக்கு பேசினா சேராரோ அப்பா அதே மாதிரி என்ன மனைவி சொன்னேன், புருஷனுக்கு இல்லையா, சேர்றதுல அப்பா தப்பு 30 இல்லையே. பாக்கெட்ல வச்சுட்டு தான் அனுப்பிச்சாரு. இவர் என்ன பேசி மறுநாள் அப்பா சரி சாவணும். அம்மா இல்லையா? இருமா ப்ளீஸ் நான் சொல்லுறத புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா எல்லாம் எத்தனை வருஷம் குடும்பம் பண்ணியிருக்காங்க, உங்க அப்பாவோட இத்தனை பசங்களை காப்பாத்தி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது. குடும்பம்னா அப்படி எப்படியெல்லாம் இருக்கும். ஆனா பேசிக்கா உங்க 2 பேருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஒண்ணா வாழ முடியாது. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டேன். எங்க வேலைக்கு போறேம்மா? இப்ப வேலைக்கு எங்கே போல மேடம், வீட்டுல தான் இருக்கிறேன். நான் எங்க வேலைக்கு சின்ன வேலைக்கு குழந்தை போறேன். வச்சு நான் எப்படி 5 போவேன்? மாசம் ஆச்சா? 5 மாசம் ஆகுது. நான் வேலைக்குலாம் போல, அக்கா வீட்டுல இருந்தேன். இவர் வர அப்ப பக்கத்து வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்க இப்போ விளையாட்டு வந்து மேடம், கேளுங்க ஹவுஸ் ஓனரையோ இந்த பக்கத்து மேடம், வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். இங்க அக்கா பாருங்க. வீட்டுல இருந்தேன். அதோட அப்பா இறந்துட்டாரு. இவர் சும்மா வந்து என் டார்ச்சர் அக்கா பண்ணி வீட்ல இல்ல. குடிச்சிட்டு இருந்தா எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். இப்ப அப்பா அப்பா வீட்ல, அம்மா செத்துல வீட்ல கூட இருந்தா இல்ல. அம்மா வீட்டுல இருந்தேன். அவங்க அம்மா வீட்ல கூட இல்ல. அந்த இங்க சரி, அது அவங்க அம்மா தம்பி வீட்ல கூட இல்ல. தம்பி இத பாருப்பா. நீங்க வந்து சும்மா தேவையில்லாம அவன் மேல பழியெல்லாம் போட்ட நான் மேடம் நான் ஒத்துக்க ஒரே ஒரு மாட்டேன். வார்த்தை சொல்றேன் மேடம். இந்த உட்காந்து இந்த பொம்பளை தான் மேடம் எல்லாத்துக்கும் காரணம். இவங்க தான் வந்து அதை கெடுக்கிறதே காரணம். இவங்க இந்த தான் பொண்டாட்டியோட அம்மா மாமியார் மேல அவங்க தான் நிறைய கெடுக்கிறாங்க. மருமகள் இருங்க, இருங்க. ஒரு வார்த்தை கோவம் கேட்டு நம்ம இருக்கு. வீட்டுல போய் ஒரு சொல்லி எப்படி சொல்லணும்? ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா எடுத்து சொல்லணும். ஒண்ணு என்ன கூப்பிடணும், என்ன எல்லாமே கூப்பிட்டு சொன்னாங்க வச்சு மேடம். பேசணும். இத்தனை இந்த வருஷம் மாதிரி இல்ல. தப்பா, உன் மேல நீதான் தப்பா, இன்னொருத்தி கூட உங்க இருக்கிறப்ப எப்படி அப்பா மேடம் என்ன பேசுவாங்க? கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. எப்படி மேடம் நீ நான் பேசுவாங்க? அவ்வளவு பெரிய ஆளா? என்ன பேசுறேன்? நான் ஒரு ஆளை அமுச்சு விட்டு எங்க அண்ணங்காரனை கூட அமுச்சுறேன். அப்படிலாம் சரி, நான் ஒரு கேட்கவே விஷயம் மேடம். சொல்லவா? அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அவ கழுத்தையும் கையும் பாருங்க. காமிமா உன் கைய. அது நான்- எப்படி இருக்கும் பெத்த மேடம், தாய்க்கு? அதுக்கு நான் தான் பெத்த சொல்றேன். தாய்க்கு எப்படி இருக்கும்? தொடையில எல்லாம் இருக்கு பேசுறீங்க? மேடம். அவங்க அதுக்கு இல்ல மேடம். நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இவ்வளவு தூரம் நடந்துட்டு உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. மேடம் நான் வந்து நீ சொல்லி கொடுங்க, எந்த தாய்க்கு பேசுங்க, மனசு வச்சு வரும்? பேசுங்க. பொண்ணை நீ இப்படி மட்டும் பார்க்கறதுக்கு. பேசவே பண்றீங்க. எதனா பேசினாதான் நீங்க. நியாயம் பேசுறீங்க தம்பி. நான் ஏன் பேசல இல்ல மேடம். எதனா பேசணுங்க. வீட்டுல போய் நான் பேசினாவே அவ்வளவு பேசி ஏன் பேசுறீங்க? ஒரு வீட்டு வாசல் ஒரு மருமகன் வந்து கூப்பிடறானா என்ன பேசுறது? மருமகனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அந்த சரி மரியாதைக்கு நீங்க எனக்கு கொடுக்க வேணாம். தம்பி அந்த மரியாதை கிடைக்கிற மாதிரி நீங்க சரி நடந்துக்கணும். எனக்கு கொடுக்க வேணாம் மேடம். எங்க வீட்டு ஆளுங்க போய் கூப்பிடுறாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன பேசணும்? நீ அப்பதான் வண்டி எத்தனை வெளியே போயிருக்கிறியா? அவங்க போய் கூப்பிடுறாங்க, நீ அவன் இருந்து நீ இல்ல. அப்போ அவங்க போய் கூப்பிடும் போது அவ்வளவு பேச்சு பேசிக்கிறாங்க. அது மாதிரி பேசலாமா? அப்புறம் என் கூட பிறந்த நீங்க அண்ணன் 2 பேரும் என்ன என்ன செய்ய நினைப்பாங்க? போறீங்க இப்போ? நான் எனக்கு ஒண்ணு இதுவெல்லாம் இல்லை மேடம். நான் அவங்க என்ன இப்போ பிளான்னா அவங்க வீட்டிலே சொன்னாங்க. அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் தம்பியில சொன்னாங்க. என்ன நம்ம சொல்றாங்க, இவங்க வந்து இவங்க அப்பா செத்துட்டாராம். இந்த அம்மாவை வச்சுக்கின்னு அவங்க அம்மாவை வச்சுக்கின்னு இன்னொரு தங்கச்சி இவங்களை வச்சுக்கின்னு இவங்க தனியாக போயிடலாம், அந்த பணத்தை வாங்கிக்கின்னு அப்படின்னு இவங்க பிளான் போட்டு வச்சிருக்காங்க.
இப்ப அதுதான் அவங்க அண்ணன் தம்பிங்களே சொல்றாங்க. ஆமா மேடம், அப்பா இறந்துட்டாரு. இது அம்மா கூட யாருமே இல்ல. எனக்கு புருஷன் வேணான்ற நானு. அப்ப நான் அம்மா கூட தானே போறேன். நானே இன்னொருத்தன் கூட போறேன்னு சொல்றேன். அம்மா கூட தானே போறேன்ற. அம்மா நான் சரி அம்மா கூட போயிடுற. அம்மா எத்தனை பரவாயில்ல. அப்படியே எனக்கு இந்த வார்த்தை நீ தப்பு பண்ண மாட்டியா? உன்கிட்ட நிம்மதியா இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. நீ தப்பு பண்ண மாட்டியா? ஒரு வருஷம் கூட நான் நிம்மதியா இல்ல. சோறு போடுவாங்களா? நான் நிம்மதியா இல்ல உன்கிட்ட. ஒரு வருஷம் கூட நான் நிம்மதியா இல்ல. என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை மேடம். நான் இப்போ கூட சொல்றேன், நான் எனக்கு வேணாம், அவங்க வீட்டுக்கு வேணாம், எங்க வீட்டை வேணாம். நீ தனியா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் கூட தனியா எங்க வேணாலும் போலாம், அவ்வளவுதான். நீங்க அவங்களோட வாழ விருப்பப்படுறீங்க? நான் விருப்பம் தான், ஆனா எங்க கூட இருக்க கூடாது. என்ன வந்து கத்திய தான வீட்டுல வெட்டு குத்துருவேன். குழந்தை பெத்து 1 மாசத்துலயே சரி, ஆமா. அவருக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகுது தெரியுமா? நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட எந்த சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க கூட போய் சொல்றது, அவங்க கிட்ட போய் சொல்றது, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணறது வந்து அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கரெக்ட் மேடம், அதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா நீ அந்த அளவுக்கு ஏன் அந்த அளவுக்கு வச்சுக்கிற? நீ நல்லா வச்சிருந்தா அவங்க கிட்ட நான் ஏன் போறேன்? இல்லம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும். ஐயோ மேடம், டெய்லி குடிச்சிட்டு வந்து அவ பேர் சொல்லிட்டே ஏன் என்கிட்ட இருக்கிற நைட்ல? என் புள்ள இது இப்ப பெத்து வந்த சத்தியமா ஒரு வார்த்தை இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வந்து பேசல. என் புள்ள மேல சத்தியமா அவ போய் 1 வருஷம் இப்ப நீங்க அவங்களோட வாழ விருப்பப்படல? இல்ல மேடம், வாழல மேடம். எனக்கு ஒன்றும் விஷயம் இல்லை மேடம். நான் தான் சொல்லிட்டேன், இவங்க விஷயம் இவங்க அந்த மாதிரி தான் பிளான். இப்போ வந்து அந்த பணம் வந்து இவங்க தனியா போயிடுற ஐடியா. இப்போ அதுதான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வச்சாக்குறாங்க. அது நல்லா தெரியுது எனக்கு. ஆமா, என் பணம் அது பரவாயில்ல. என்னோட இது எங்க வீட்ல போட்டு சம்பாதிச்சேன். நீ அந்த அவங்க குத்துவாங்களா? நான் கஷ்டப்பட்டேன். என் பணம் நீ மேடம், என்னோட இது என் பேர்ல தான் எல்லாமே இருக்கு. உன் பேர்ல என்ன உன் பேர்ல தான் இருக்கு. எல்லாமே என் பேர்ல தான் நான் வச்சிட்டு இருக்கேன். நான் போறது எல்லாமே, நான் ஒரு வீட்டுக்கு போறேன். இது வரைக்கும் எங்க அம்மா அப்பாலாம் வந்து அந்த வீட்டுக்குலாம் வந்து கூட இருந்து தான் பணம்லாம் கட்டணும். நான் ஒரு வீட்டு ஹவுஸ் ஓனர் பொண்ணவே இவங்க அம்மா தான் வந்து நிற்கும். இவங்க அப்பா வந்து பாரு, உங்க வீட்டுல யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஐயோ போய் மேடம் சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு எத்தனை வீட்டு ஹவுஸ் ஓனர் அதே தான் சொல்லுவாங்க. சரி, நகை என் பேர்ல வைக்கணும். இந்த வீடு என் பேர்ல, நகை என் பேர்ல வைக்கணும். இப்போ இந்த பணம் கட்டினதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் உங்க புருஷன் மேல போடுறமான்னா இவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி போய் பேசுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு புருஷன் நீ நான் பேசுறது நம்ம வாழ்க்கை. நான் சம்பாதிக்க நீ சம்பாதி, நீ பேச. நீ சரியில்லையே. நீ 5 லட்சம் ரூபாய் அழிச்சிட்டு வந்தியே, நீ சரியில்லையே. அது ஒரு பயம் தான் எங்களுக்கு. நீ சரி இருந்தீனா எங்க அம்மா கூட தேவையில்லையே. காலையில போயிட்டு நான் பணம் கட்டுறதுக்கு நான் காலையில நான் போய் பேசுறேன். ஒரு நிமிஷம் தம்பி, எனக்கு என்ன தெரியாது, உங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லம்மா. நீ அவரோட மனசை புரிஞ்சுக்கவும் இல்ல, அவர் வந்து இஷ்டத்துக்கு அவரோட வழிக்கு போயும் இருக்காரு. 2 பேர் சைட்லயும் தப்பு இருக்கு. நீ ஆச்சும் கொஞ்சம் சாமர்த்தியமா. நான் பாத்துட்டேன் மேடம், 10 வருஷம் நான் அனுபவிச்சுட்டேன். எனக்கு கொஞ்சோட நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கொம்புன்னு 2 பேரும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா குடும்பமே பண்ண முடியாது. எவ்வளவு நான் போட்டு யாரோ ஒரு மாதிரி விட்டு கொடுக்கணும். எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? நீங்க என்ன பண்ணணும்? சரி, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமே, அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட அட்டாச்சா இருக்கா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இருக்கு, சரி அவ சந்தோஷமா இருக்கட்டும், நீங்க விட்டு கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து ஓகேமா, புருஷன் தப்பு பண்ணாரு, பரவாயில்ல, நம்மளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, சரி அவரை புரிஞ்சுப்போம். நம்ம கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுன்னு நீ கொஞ்சம் உங்க வீட்டுல இருந்து விலகி இருந்து உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கணும். என்கிட்ட நல்லா பேசுறது, என்கிட்ட நல்லா காலையில எல்லாம் நல்லா பேசிடுறது. காலைல நான் வேலைக்கு போகும்போது நல்லா பேசுறது. சாயந்தரம் வரும்போது துணியை மூட்டை பையில கட்டி அந்த வீட்டு வாசல்ல வச்சுட்டு பாத்ரூம் வச்சுட்டு அந்த சாமான் மொத்தத்தையும் வாரி வெத்துக்குன்னு வீடை போட்டு போயிருது. எவ்வளவு நாளாச்சு நீங்க அவரை விட்டுட்டு? அவங்கள விட்டு ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம். போன வருஷம் தான் அவர் எடுத்திருக்காரு, 7வது மாசம். சொல்றதெல்லாம் போய் ஏடிஎம் கார்டு எடுத்திருக்கிறது இல்ல மேடம், அது வச்சிருந்தா இந்த எக்ஸ்பைரி டேட் 12/24 2024 7/2016க்கு தான் இந்த ஏடிஎம் கார்டே எடுத்திருக்காங்க. அப்பதான் நான் ஹாஸ்பிட்டலே இருக்கிறேன். வந்து அப்பதான் பிறந்தேன் மேடம். இந்த அதுதான் நான் வச்சிருந்தா இருந்தேன். நான் தான் போய் சொல்லி நான் வச்சிருந்தா. ஒரு வருஷம் முன்னாடி எடுத்த. ஒரு வருஷம் தான் மேடம். ஒரு வருஷம் இல்ல, ஜூலை 16னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 மாசம் முன்னாடி எடுத்த ஏடிஎம் கார்டு எப்படி உங்ககிட்ட வந்தது? நான் தான் மேடம் வாங்கி வச்சிருந்தேன். 6 மாசம் முன்னாடி தான் அந்த ஏடிஎம் கார்டு வந்திருக்கு. அந்த ஏடிஎம் கார்டு வேற ஆளு வச்சு நான் மிரட்டி வாங்குனது. யார்ட்ட மிரட்டி வாங்குனீங்க? எப்ப மிரட்டி வாங்குனீங்க? எனக்கு இந்த ஏடிஎம் கார்டு ஓணும். ஏன் கார்டு எப்ப மிரட்டினீங்க? இந்த கார்டுக்கு வாங்குனது எப்போ? இப்போ இடையில ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. சும்மா இருங்க, போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுமா? சும்மா இதெல்லாம் வேஸ்ட்.
3 வருஷமா இதே இல்ல சொல்லி ஏடிஎம் கார்டு மட்டும் 3 மாசம் முன்னாடி வாங்கினாராம். அது வந்துடுச்சா வெளியில? ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே எடுத்துக்கிறாங்க மேடம் இவங்க. இதை நான் முதல்லயே நீ காமிச்சிருக்கணும். அதுதான் மேடம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் மேடம். அவரு இல்லன்னு சாதிக்கிறாரு மேடம். அவர் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இல்ல என்ன அவாய்ட் பண்ணி எவ்வளவுதான் போய் சொல்லுவீங்க? எவ்வளவுதான் நானும் போயிட்டு 3 வருஷமா இவங்களோட தொடர்பு இல்லை சொல்றீங்க. இல்லை சரி மேடம், எனக்கு வந்து நீங்கள் எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால தான் நான் தப்பு பண்ணுறது தான். இவ வந்து எனக்கு சரியில்லை. இவன் வந்து என் இஷ்டத்துக்கு இருந்தாலும் நான் அவ இஷ்டத்துக்கு நான் எல்லாமே இருக்கிறேன். இப்போ விட நான் எழுதி கூட கொடுக்குறேன். என் இஷ்டத்துக்கு இருந்தாலும் அவ இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன், அவ்வளோதான். சரி, ஒரு விஷயம் கேட்கவா? சரி, அப்ப இவங்க உங்க கூட சந்தோஷமா இருக்காதனால தான் நீங்க இன்னொரு தொடர்பு வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லை மேடம். நானா தப்பா போயினே இல்லையே. அப்புறம் அப்பப்ப தப்பு பண்ணுவீங்களா? அந்த மாதிரி எப்படி மேடம்? அப்புறம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஒன்று பெத்தாச்சு இதுக்கு மேலே. சரி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இவ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒழுங்கா இருக்கு சொல்லுங்க. எனக்கு அது அவ்வளவுதான். எனக்கு அவங்க வீட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வரேன்னு சொல்லுவேன். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு என்ன பதில்? 2016 ஜூலை மாசம் ஏடிஎம் 3 வருஷம் தொடர்பு இல்லாத ஆளுங்கள்ட்ட எப்படி இந்த ஏடிஎம் உங்ககிட்ட வந்தது? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தம்பி. நான் இப்பதான் ஏடிஎம்ல ஒரு 6 மாசம் முன்னாடி 2 வாட்டி பேசினேன், அதோட அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட வந்தது? நான் தான் வேணும்னு வாங்கினேன். ஏன் தொடர்பே இல்லை சொன்னீங்க? தொடர்பு இல்லை தான் மேடம். நான் இப்போதான் அவங்க வந்து இப்போ 6 மாசம் முன்னாடி 2 வாட்டி பேசினேன். அப்பதான் அந்த ஏடிஎம் கார்டு அவங்க கிட்ட எதுக்கு பேசணும்? தொடர்பு ஒருத்தர் கூட பிரச்சனையே ஆயிடுச்சு, உங்க 2 பேரோட தொடர்புனால ஒரு வைஃபை விட்டுட்டு போயிட்டா, அப்புறம் அவங்க உங்களை நம்பி மறுபடியும் வந்து சேர்ந்து வாழறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சேர்ந்து வாழ்ந்ததுல இருந்தா திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். நீங்க எதுக்கு மறுபடியும் அவங்க கிட்ட பேசணும்? அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன். இப்பதான் வந்து சேர்ந்ததுல திருப்பி அதே மாதிரி தான் பண்ணுங்க. நீங்க எதுக்கு அவங்களோட பேசணும்? நான் உங்ககிட்ட பேசல மேடம். அதுதான் இப்போ இடையில தான் 2 வாட்டி நான் பேசணும் தான். ஏன் பேசுனீங்க? எதுக்கு பேசுனீங்க? எதுக்கு பேசுனீங்க தம்பி? எதுக்கு பேசுனீங்க சொல்லுங்க. நான் சும்மா ஏதோ பேசணும்னு பேசினேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு அப்படியே குடும்பமா பண்றான். இது ஒர்க் அவுட் ஆகாதுமா. நானும் அந்த பொண்ணு தான் தப்பு பண்றாளோன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு தான் தப்பு பண்றா, அவ தான் வந்து புருஷனை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா இவர் அநியாயமா ஏமாத்துறாரு. இப்போ அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியலன்னா ஒரு விஷயம் பண்ணுங்க தம்பி, இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிங்க ப்ளீஸ். இந்தாங்க. ஏன்னா நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருந்துட்டு அவங்களோட எப்படி வாழ்வா? நான் இல்லதான் சொல்றேன் மேடம். நான் தான் சொல்றேன் உனக்கு. நீ என்ன நீ எத்தனை வாட்டி எனக்கு கேட்டா, எத்தனை வாட்டி நானும் உனக்கு பதில் சொல்லிட்டேன். நான் சரி நீ இந்த மாதிரி இரு அப்படின்றேன். என் கூடிய வா, நீ எங்க இருக்க அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. நீ அந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் திருப்பி நீ உன் இஷ்டத்துக்கு இருந்தா நான் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கிற. நான் எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டு நான் ஆடி நகரேன், நீ அந்த மாதிரி அவங்க பேச்சு கேட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு உங்களோட வாழ விருப்பம் இல்லை, அவ வீட்டுல இருந்துக்க போறா, நீங்க யாரு கூட இருக்கணும் விரும்புறீங்களோ சட்டப்படி விவாகரத்து வாங்கி நீங்க அவங்க கூட வாழ்ந்துங்க. நாங்க அதை யாரும் பண்ணக்கூடாதுங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க உங்களுக்கு 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நீங்க சந்தோஷமா இல்லைன்னு. கட்டாயப்படுத்தி நீங்க உங்க வைஃபோட வாழுங்கன்னு நாங்க சொல்ல முடியுமா தம்பி? முடியாது. நம்பிக்கை துரோகங்கிறது வந்து எல்லாரையும் ஏத்துக்க முடியாது. நான் அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்லுவேன், புருஷன் நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல நீ அவரோட போய் வாழணும்னு நான் சொல்ல முடியுமா? இவ்வளோ நேரங்க நான் அதுதான் நினைச்சேன், இந்த பொண்ணு தான் புரிஞ்சுக்காம இருக்கான்னு. எவ்வளோ பேசினாரு, 3 வருஷம் முன்னாடியே விட்டுட்டேன், 3 வருஷம் முன்னாடியே விட்டுட்டேன். ஆமா மேடம், நான் தான் இதுதான் சொல்றேனே. நான் இப்போ வந்து நான் தனியாக வச்சு குடும்பம் பண்ணியிருந்தேன், இப்போ வேணான்னு ஒதுங்கி போயிட்டேன். ஆனாலும் அப்பப்போ பேசுவாரு, ஏடிஎம் கார்டு வாங்கிப்பாரு. அந்த பொண்ணு முட்டாள், நீங்க ஒத்துப்பீங்களா? அவ அதை செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா? நீ ஒழுங்கா தான் நான் அதெல்லாம் போறேன். அப்ப நீங்க இஷ்டத்துக்கு நீ ஆடுறனா அப்படியே உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க, நீங்க ஒழுங்கா இல்ல சொல்லி அவ இன்னொருத்தரோட போனா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. நம்பிக்கை துரோகம் ஆறா இருந்தாலும் ஏத்துக்க முடியாதுங்க. அவளுக்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல. எவ்வளவு முட்டாளாக்கியிருக்கீங்க அவளை. நம்பிக்கை துரோகம் பண்ணல. நான் வந்து வேலை உண்டு, நம்ம பொண்டாட்டின்னு நம்பிக்கை தான் இருக்க வயசுல நான் எதுவுமே பார்க்கல. நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு நானும் உன் பின்னாடியே சுத்தின்னு இருக்க முடியும். நீ என்ன பண்றேன்னு நீ என் பின்னாடியே சுத்தி, உனக்கு வேலை வெட்டி இல்லை, உங்க வீட்லயும் யாரும் வேலை வெட்டின்னு போடல, அதனால என் பின்னாடியே சுத்தினுக்கிற பாத்துக்கிறேன். இவர்கிட்ட எல்லாம் நான் என்ன பேசுறது? அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிறேன். துரோகம் பண்ணிட்டு அவர் என்ன பேசுறாரு பாருங்க. இப்பதான் அந்த பொண்ணு கண் கலங்குறா. ஏன்னா அவளுக்கு ஒரு
சின்ன நம்பிக்கை இருந்தது. இல்லை நம்ம புருஷன் அப்படி பண்ண மாட்டாருன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. இது பாருங்க, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியாக வாழ விருப்பப்படுறாங்க. உங்களுக்கும் அவங்க கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லை சொல்றீங்க. பேசாம அவங்கள விட்டுடுங்க. என் பேச்சை கேட்டுன்னு இல்லைங்க, அவங்க அப்படியெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்கறேன். அவங்க என்ன சொல்றாங்க நான் அது எது வேணாலும் கேட்கறேன். அவங்க வீட்டாளர் சொல்ல நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அது எனக்கு ஆகாது. நீ அது எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நீ என்ன சொல்றியோ, நீ என்ன செய்ய சொல்றியோ செய்யறேன். அவ்வளோதான். என்னால் அதான் பண்ண முடியும். அவளுக்கு மேலே அதுக்கு மேலே பண்ண முடியும். இஷ்டம் இல்லை, அவங்களுக்கு இஷ்டம் இல்லை தம்பி, சரி விட்டுருங்க. விட்டுருங்க. சரி, நீ அம்மா சட்டப்படி விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே, அந்த வீட்டை காலி பண்ணிடுங்க. அவங்க அந்த வீட்டில் இருக்கணும். எந்த வீடு காலி? இப்போ நீங்கள் லீஸில் இருக்கீங்களா, அவங்க அங்கே இருந்துக்கிட்டோம். நீங்கள் வெளியில் போயிடுங்க. ஏன்னா அவங்க 2 பசங்களை வச்சுட்டு இருக்காங்க. சட்டப்படி நீ இது பண்ணிக்கோமா, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணு. உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு தம்பி. உங்களுக்கு அதுதான் தம்பி நல்லது. ஒத்து போகாமல் திருட்டுத்தனமா இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறது வேண்டாம். இல்லைங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. அவங்க விருப்பம் இல்லை. நான் இந்த இது இல்லாத மீனே நான் ஒரு 2 முன்னாடி நான் எத்தனை வாட்டி கேட்டேன். இல்லைங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. நான் இஷ்டத்துக்கு அதெல்லாம் பேச்சு முடிச்சாச்சு தம்பி. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்க அம்மாவையும் அக்காவையும் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். அம்மா, உங்க பொண்ணு சந்தேகப்பட்டது உண்மைதாம்மா. அவர் இன்னும் அந்த லேடியோட தொடர்பில் தான் இருக்காரு. இது போன வருஷம், தட் இஸ் 7வது மாதம், 6 மாதம் முன்னாடி எடுத்த ஏடிஎம். அவர் இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கார். அந்த பொண்ணுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் கேட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. இல்லை, அவளுக்கு விருப்பம் இல்லை. அதில் அப்படி துரோகம் பண்ணுறது எனக்கு ஏற்றுக்க முடியாது சொல்கிறாங்க. சட்டப்படி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணட்டும். இப்போது அந்த வீடை அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா அவருக்கும் சந்தோஷம் இல்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாரு அவர். அப்படி எதுக்கு ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும் இல்லையா? ஸோ அவர் வீடை காலி பண்ணிவிடுவார். அது என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணீங்க. இவ்வளோ காசு அவ்வளோ காசெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோமா. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்க வேண்டியது. நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடு, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பக்கம் பேசி அவமானப்படுத்திக்காதீங்க தம்பி. உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நல்லபடியாக பிரிஞ்சு வந்து என் பொண்ணு பேசி சொல்லி அவன் வரக்கூடாது. அது அவர் வர மாட்டாருமா. பொண்ணுக்குன்னு பணத்தை இருக்கக்கூடாது. பாருங்க தம்பி, ஒரு வாட்டி அவங்களுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டுலாம் அவங்க கிட்ட இருக்கு. அதெல்லாம் பேசிக்கலாம் தம்பி. இதை பாருங்க, இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு இல்லை உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அப்படி விட்டுறது நல்லது. ஏன்னா அவங்கள மிரட்டுறது, நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்ல. உங்க பசங்களோட தாயவ, அந்த குழந்தைங்களுக்கு அவங்க தேவை. சரிங்களா? என்ன சுமூகமா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.